வெல்கம் டு A to G டிஃபென்ஸ் தமிழ். இந்தியா அமெரிக்காவோட MQ-9B ட்ரோன்களை வந்து வாங்குறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க guys. வாங்க அதை பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே வந்து 31 ட்ரோன்களை வந்து நம்ம வாங்கியிருக்கோம். இல்லாமல் இப்போ வந்து இன்னும் அதிகமாக ட்ரோன்களை வந்து வாங்குறதுக்கு தான் இந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒரு முக்கிய வளர்ச்சியை வந்து எட்டியிருக்கு. அமெரிக்காவோட MQ-9B ட்ரோன்களை வந்து வாங்குறதுக்கு $3.99 மில்லியன் வந்து இந்த ஒப்பந்தம் பண்ண இருக்காங்க. இந்த ட்ரோன்களை வந்து வாங்குறதுனால இது வந்து ரொம்ப நாளாக வந்து இதை கண்காணிப்பே இதில் வச்சிருக்கலாம் இந்த ட்ரோன்களை. அதுவும் இல்லாமல் வந்து உளவு திறனையும் வந்து மேம்படுத்துகிறோம். இந்தியா உளவு திறனையும் வந்து மேம்படுத்துறதுக்கு இந்தியா உறுதி அளிச்சிருக்காங்க. ஜெனரல் அட்டாமிக்ஸ் ஏவியோனிக்ஸ் லிமிடெட் உருவாக்கின MQ-9B ட்ரோன் UAV இது வந்து ஒரு தொழில்நுட்பம் வந்து அதிநவீனமா இருக்கு. இதுல இருக்கிற முக்கிய அம்சம் என்னன்னா வந்து இந்த MQ-9B ட்ரோன்கள் வந்து ரொம்ப நேரம் வந்து இடைவிடாம இதால பறக்க முடியும். அதுவும் இல்லாம இதுல வந்து முக்கியமான ஏவுகணைகளை மட்டும் இதுல வந்து செட் பண்ண முடியும். அதாவது இப்போ ஒரு கார்ல போயிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கார்ல போயிட்டு இருக்கிறவரை ஒருத்தனை மட்டும் டார்கெட் பண்ணி அடிக்கணும் அப்படின்னா வந்து இந்த ட்ரோன்ல இருக்கிற ஏவுகணைகள் வந்து அதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இந்த மாதிரி வந்து நிறைய மிஷின்ஸை வந்து அமெரிக்கா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கண்காணிப்பு உளவையும் வந்து ஒரு ஒரு வார் ஜோனில் வந்து இதை முக்கியமான பங்கு வந்து இது கொடுக்கும். பொறுத்தவரை இந்த ட்ரோன்களை வந்து வாங்குறது நாட்டோட பாதுகாப்பு சவால்களை வந்து எதிர்கொள்றதுக்கு இது வந்து முக்கியம்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்தியா எல்லை கண்காணிப்பு பகுதியில் வந்து இதை வந்து பயன்படுத்தலாம். முக்கியமாக வந்து சீனாவோட LAC உண்மையான கட்டுப்பாட்டு கோட்லையும் வந்து, அதுவும் இல்லாமல் பாகிஸ்தான் LOC கட்டுப்பாட்டு கோட்டில் வந்து இதை வந்து பயன்படுத்தலாம். அதுவும் இல்லாமல் கடல் பாதுகாப்புக்கும் கடல் நடவடிக்கைகளுக்கும் வந்து உதவியாக இருக்குன்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ஒப்பந்தம் வந்து முடிவடைகிற மாதிரி இருந்தாலும் அமெரிக்கா வந்து இதுக்கு சொல்லியிருக்கிற விலை, அதுவும் இல்லாமல் வந்து நம்ம வந்து டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் மூலியமாக இதை வந்து நம்மளே உருவாக்கலாம்னு சொல்லியிருக்கோம். அதுவும் இல்லாமல் இதை வந்து எப்படி பராமரிக்க போகிறோம் இதை பற்றியெல்லாம் வந்து இன்னும் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னும் வந்து இது கன்ஃபார்ம் ஆகல. மிலிட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேம்படுத்துறதுக்கு இந்த ட்ரோன்களோட பார்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து தடையில்லாமல் கிடைக்கணும். இந்தியா பாதுகாப்பு இருக்கிற அதிகாரிகள் வந்து இதை வந்து முக்கியமாக வலியுறுத்தியிருக்காங்க. அதாவது நம்ம ஒரு வார் ஜோனில் வந்து இந்த மாதிரி ட்ரோன்ஸ் வந்து பயன்படுத்துறதுக்கு வந்து இதோட பார்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கணும், எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் கிடைக்கணும்னு வந்து இந்த வல்லுநர்கள் வந்து வலியுறுத்தியிருக்காங்க. இராணுவ படையை வந்து நவீனப்படுத்தவும் பாதுகாப்பு திறனை வந்து மேம்படுத்துறதுக்கும் இந்தியா பெரிய ஸ்ட்ராட்டஜியை வந்து வச்சிருக்கு. இது வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியில் ஒரு பகுதின்னு நம்ம சொல்லலாம். இப்போ வந்து இந்தியா வந்து சிக்கலான பாதுகாப்பு சவால்களை தான் வந்து இந்தியா சந்திச்சுக்கிட்டு இருக்கு. வலுவான பாதுகாப்பு இருந்தாலும் அதை வந்து பராமரிக்கிறதுக்கு இந்த ட்ரோன் அம்சங்கள் வந்து முக்கியன்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ஒப்பந்தத்தில் வந்து 2 நாடுகளுக்கும் வந்து பயனளிக்கிற மாதிரி பாதுகாப்பு தொழில்நுட்பத்தை வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்கங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி தான். அப்படி கொடுத்தாங்கன்னா வந்து அடுத்த டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டில் எதிர்காலத்தில் வந்து நிறைய ப்ராஜெக்டை வந்து இந்தியா வந்து எடுத்துக்கும் அமெரிக்கா நிறைய ப்ராஜெக்டில். ஆனால் வந்து இவங்க இந்த தொழில்நுட்பத்தை வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்களாங்கிறத வந்து ஒரு கேள்விக்குறி தான். அப்படி கொடுத்துட்டாங்கன்னா எதிர்காலத்தில் என்ன ப்ராஜெக்டை வந்து இவங்க கொடுத்தாலும் நம்ம வந்து இதை வந்து ஒத்துக்கிட்டு இந்த ப்ராஜெக்டுக்கு வந்து நம்ம உதவியாக இருப்போம். இந்தியாலேயும் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரோனை தயாரித்தாங்க. அது வந்து நம்ம இராணுவம் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ரிஜெக்ட் பண்ணாலும் வந்து இப்போ வந்து இன்னொரு சான்ஸ் அதை கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சின்ன கொஸ்டின். இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோவை பார்த்துருக்கீங்கன்னா இப்போ வந்து இந்த ட்ரோனை வந்து அமெரிக்கா கிட்டேருந்து வாங்குறத நீங்கள் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லைன்னா வந்து நம்ம DRDO தயாரித்த ட்ரோனையே வந்து நம்ம வந்து இன்னும் அப்டேட் பண்ணி நம்ம இந்தியாவுக்கு வந்து நம்ம இந்திய இராணுவத்துக்கு வந்து தரலாம், இதை வந்து இந்திய இராணுவம் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை அமெரிக்கா ப்ராடக்ட்ஸை இல்லை அமெரிக்கா ட்ரோன்களை வந்து இந்தியா யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஆனால் வந்து முக்கியமான ஒரு இது நம்ம இராணுவம் வந்து நம்ம நாட்டை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு மட்டும்தான் அவங்க நினைப்பாங்க. அது இல்லாமல் வந்து நம்ம இதை இந்தியாவிலேயே தயாரிக்கணும், இதை வந்து மேட் இன் இந்தியா ப்ராடக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம பொதுமக்கள் தான் வந்து நம்ம இதை நினைக்கிறோம். ஆனால் வந்து இராணுவம் வந்து எங்கே பார்ட்ஸை வாங்கினாலும் பரவாயில்ல, ஆனால் வந்து நம்ம இந்தியாவை வந்து பாதுகாப்பாக வச்சிருக்கணும்ங்கிறத மட்டும்தான் அவங்க வந்து குறிக்கோளாக இருக்கும் கைஸ். ஓகே கைஸ், பாய், குட் நைட்.